ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம். நம்ம கம்பெனிக்கு பாஜார் வருகிறார். நடராஜ பாஜார் வருகிறார். நாளைக்கு சொல்வார். நாளைக்கு விளக்கம் பாஜார் துவக்கம். பாஜார் துவக்கம். நாளைக்கு விளக்கம் பாஜார் துவக்கம். சபா வணக்கம். வாங்க ஐயா வணக்கம். வாங்க ஐயா வணக்கம் வணக்கம். வாங்கடா பங்கல கும்பல வாங்கடா. ஏதுங்க தலைடா பங்கலுக்கு கம்யூனிட்டி. தலை கட்டிமா வாங்கடா. பங்கல நம்ம ஒரு தாய் மக்கள் தான். அதனால வாங்க. அப்பா ஐயா ஐயா வேண்டுமான தெய்வத்தெல்லாம் வேண்டியாகிவிட்டது. இது என்ன ஒரு பாயுது? தகிடி கிராமம். தாய் நாடாக விளங்கக்கூடிய தகடி கிராமம். இந்த தகடி கிராமம் இந்த தகடி கிராம நகரில இன்று இரவு எதற்காக கூத்து தெரியுமா? யாருக்காக? எனக்கு தெரியலங்க. எதுக்காக கூத்து, எதுக்காக, யாருக்காக வச்சிருக்காங்க? இன்று இரவு யார் வச்சிருக்காங்க? யாருடைய தலைமையில நடக்குது? யாருடைய தலைமை? யாரு விட்டு பாக்குறா? இந்த தகடி நன்னகரை சேர்ந்த மழுவந்தாங்கலா முட்டு வகராவை சேர்ந்தவர்கள். அடே அப்பா மழுவந்தாங்கலா முட்டு வகரா. மழுவந்தாங்கலா முட்டு கவுண்டர் கவுண்டர் சேர்ந்த அவர் வகரா இனத்தை சேர்ந்த எல்லோரும் சேர்ந்து அவருடைய விளங்கக்கூடிய அந்த பெரியாயம்மனுக்கு முப்பூசை செய்து அபிஷேக ஆராதனை செய்து கொடுத்து அம்மனை ஊர்வலா கொண்டு வந்து சன்னிதியில் அமர்த்தி ஓரிரு நாடகம் வைத்திருக்கின்றார். அம்மனுக்காக பெரியாண்டவன் பார்வதியும் பரமசிவனும் ஆடினார்களா திருக்கூத்து. அங்க ஆடினது திருக்கூத்து. இந்த தகுதி நன்னகரை நாம் ஆடப்போவது தெருக்கூத்து. அப்படி இருந்தாலும் உமா பார்வதியும் பரமசிவனும் ஒருவருக்கு ஒருவர் தோப்பிகளை இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி ஆடும் பொழுது அந்த பரம கடவுளை விட உமா பார்வதி ஒரு அடி தாண்டி மிஞ்சி ஆடியதா அதிகமாக கோபத்தோடு இதையெல்லாம் பார்த்து கொண்டு மிருதக வாசிக்கக்கூடிய ஆள் யாரு? நம்ம காட்டு மலையூர் எந்த
ஏழு மலை கிடையாது. திருப்பதியில இருக்கக்கூடிய அந்த ஏழு பகவான் நடித்தார்கள். ஆமா, அந்த பகவான் தான் பரதம் வாசிட்டு பாத்துருக்கிறாரு. என்னடா இது, இருவரு மச்சானும் தங்கையும் ஒருவருக்கு ஒரு தோப்பிகளுக்கு எல்லாம் ஆடுறாங்க. இருந்தாலும் உமா பார்வதி தங்கச்சி ஒரு அடி தாண்டி ஆடுது. ஆனா ஆணையிடம் தோக்கப்படாது. முன்னாடி தோத்துல ஆம்பளை தோத்த தீர்ந்து போச்சு. அதோட குடும்பம் நஷ்டம் தான். அப்படி என்று மனதிலே நினைத்து அந்த பகவான் பரம கடவுளை பார்த்து ஜாடை காண்பித்தார். என்ன ஜாடை? அவர் காதிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கீழே இறக்கி அதை காலால் எடுத்து நாவால் அக்கி காதிலே அணிந்தாடுபடி ஜாடை காண்பித்தார். இதை அறிந்த பரமமூர்த்தி அப்ப ஆடும் பொழுது தாண்ட அகோர கோபத்தார ஆடுறாங்க. ஆமா, அவர் காதிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கீழே இறக்கி விட்டு அதை காலால் எடுத்து நாவால் அக்கி காதிலே அணிந்து ஆடினார். காலத்துக்கு ஆடினார். அப்ப காலத்துக்கு ஆடும் உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டு, ஏன் கோபம் வந்தது? ஆம்பளை காலத்துக்கு ஆடலாம், பொம்பளை காலத்துக்கு ஆடினா என்ன ஆகும்? அபிமானம் போய்விடும். அபிமானம் போய்விடும். ஆண்கள் எல்லாம் சேர்ந்து பேர்பட்டு அசிங்கம் செய்து விட்டார்களே, அவமானம் செய்து விட்டார்களே. அப்படி என்று அந்த கனக சம்பந்த மேடையை விட்டு தெருவில் வந்து தரையில வந்து ஆனது. அந்த அம்மா தரையில வந்து தெருவில் ஆனது இந்த தெருக்குத்தாடிகள். யார் இனத்தை சேர்ந்தவர்? அப்பா இனத்தை சேர்ந்தவர் யாரு? அவங்க தலையில ஆட மாட்டாங்க. தனியா ஒரு அப்போ அந்த அம்மா தெருவில் வந்து ஆனது மத்தியா அம்மா இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் அப்பா இனத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பட்ட பேரு தம்பி. என்ன பேரு? சொல்றேன். என் குடும்பம் தான் வாயாடி எப்படி என் பொண்டாட்டிக்கு வாய், என் பிள்ளைக்கு வாய், என் மருமகளுக்கு வாய், என் பேத்திக்கு வாய், என் குடும்பமே வாயாடுதான். ஏன் வாயாடி அந்த அம்மாவுக்கு பேர் வந்து தெரியுமா? ஈசனோடு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பது அது ஈசனால சொல்ல தெரியாம திரு வைப்பாரு. அப்போ இருவருக்கு வாக்குவாதம் வந்து ஆமா வாதாடி 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 வாயாடின்னு ஒரு பேர். ஓ வாதாடி 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 வாயாடி என்று பெயர். வாதாடி 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 வாயாடி முண்டா அதான் சொன்னோம். வாயாடி நாளை தம்பி எங்க கூச்சப்பாடு கூத்தாடி அப்பா எனக்கு அம்மா எனக்கு. அப்படி இருந்தாலும் நான் ஏடிமானம் பாடுகின்றேன். அதுதான்
தேவந்தூர் ராமசாமி எழுதிருக்காரு. அந்த அம்மா பத்தி அப்படி அது ஒரு புறம் இருந்தாலும் அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தகடு நன்னகரிலே நடத்தக்கூடிய நாடகம் விளக்கத்தினுடைய விளக்கத்தை சிவபுராணத்திலே ஒரு பாகமாக இருக்கக்கூடிய வத்சரகண்டன் மக்கரகண்டன் வத்சரகண்டன் சம்காரம் வேண்டும். இதோ பெரியாய் மகத்துவம். அந்த அம்மனோட பெருமை அந்த அம்மனோட பெருமை எடுத்துக்காட்ட வேண்டும் உலகத்துக்கு. உலகத்துல எடுத்துக்காட்ட வேண்டும். அப்படி என்று சொல்லி வத்சரகண்டன் மக்கரகண்டன் சம்காரம் வேண்டும். இந்த பெரியாய் மகத்துவம் அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்கள் சிற்றடிகள் நடத்த முன் வந்திருக்கிறோம். இதுல சில குற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்து அதை போல மன்னிக்குமாறு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கண்ட வணக்கம் கதாநாயகன் விளங்கக்கூடிய தேவலோகத்தை பரிவாரம் செய்யக்கூடிய தேவலோகத்தை பரிவாரம் செய்து வரக்கூடிய தேவ இந்திரன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும். தேவ இந்திரன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.